பண்ண விரும்புகிறார். ரீசன் he made us, அதுதான் உண்டாக்கினார். இரண்டாவது, தகுதியுள்ள ஊழியர்களாய் இருக்கும்படியாக 2 கொரிந்தியர் 3:6 தகுதியான ஊழியர்களாய். வெளிப்படுத்தல் 1:6 ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய். 119 சங்கீதம் 73 நாம் அவருடைய கரத்தினால் உண்டாக்கப்பட்டோம். அவருடைய மேன்மைக்கு புகழ்ச்சிக்கு. கடைசியாக சொல்லி முடிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 95:6 அவர் நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக பணிந்து குனிந்து முழங்கால் படியிடுவோம். என் அன்பு தேவ பிள்ளையே, அவர் நம்மை தெரிந்து கொண்ட நோக்கம் 11 அவருடைய இளைப்பாறுதலிலே பிரவேசிக்கும்படியாய். இந்த உலகத்தில் இளைப்பாறுதல் இல்லை, நிம்மதி இல்லை, ஆறுதல் இல்லை. தேவன் சொல்கிறார், என்னுடைய இளைப்பாறுதலை உன்னை பிரவேசிக்கும்படியாகவே உன்னை தெரிந்து கொண்டேன். The reason why God made us, நம்ம உண்டாக்கிய நோக்கம். கதறி கண்ணீர் விட்டு துக்கப்பட்டு வேதனைப்பட அல்ல, அவருடைய ஆடுகளாய், அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளாய், சொந்த ஜனங்களாய், ராஜாக்களாய், ஆசாரியர்களாய், அவருக்கு புகழ்ச்சியாக, மகிமைக்கு புகழ்ச்சியாக அவரோடு எப்பொழுதும் இருக்க. அந்த தேவனுடைய விருப்பம் நோக்கத்தை நிறைவேற்றுவோமா? நாமல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். அவருடைய வார்த்தையை சொல்ல, அவரை துதிக்க, புகழ, அவருடைய பிரகாரங்களிலே நிற்க, வாசலை பிரவேசிக்க. நம்முடைய பிள்ளையே, மறந்து வாழாதே, மறுதலித்து வாழாதே. The reason why God has made us, உன்னை உண்டாக்கிய நோக்கம் பெரியது. இல்லை என்றால் நாம் வேறுவமா இருந்திருப்போம், ஒரு அக்னியா இருந்திருப்போம். ஆண்டவர் உங்களை என்னையும் அவருடைய சாயலில் அவரை போல மாற்றியிருக்கிறார். எனவே அவருக்கு புகழ்ச்சியா இருப்போம், அவருக்கு சாட்சியா இருப்போம், அவரையே புகழ்வோம். தேவன் உதவி செய்வாராக. ஜெபிப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த நல்ல ஆண்டவரே, தர்மையான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். நீங்கள் உண்டாக்கிய நோக்கம் மேன்மையானது, மகிமையானது. நீ தூதர்களை கூட பக்கத்துல வச்சுக்கல, ஆனா எங்களை கூட பக்கத்துல வைக்க விரும்புகிறேன். டு மேக் us know so near, சமீபமாய், ராஜாக்களும் ஆசாரியருமாய், மக்கு புகழ்ச்சியாய். ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தரே தேவனுடைய ஜனங்களுக்கு அறிவிக்க எங்களை திறந்து கொண்டீரே. அதற்கு எங்களை உருவாக்கினீரே. ஒரு உருவாக்கிய நோக்கம் என்னிலே, என் மூலமாய் அநேகருக்கு வெளிப்படட்டும். ஏதோ பிறந்தோம், வளர்ந்தோம், வாழ்ந்தோம், சாகிறோம் என்றல்ல. வாழ்க்கையின் நோக்கம் என்னில், என் மூலமாய் இந்த பரந்த இந்தியாவிலே, உலகெங்கும் அன்றுவர் என்னை தெரிந்து கொண்ட நோக்கம் என் மூலமாய் நிறைவேற அர்ப்பணிக்கிறோம். நாமத்துக்கு மகிமையாய் புகழ்ச்சி